சீரியா ராஜாவின் படை தலைவன் ஆகிய நாகமான் என்பவன் அந்த சீரிய நாட்டினுடைய படைக்கு ராஜாவுக்கு அடுத்து படை வீரர்களுடைய குணங்கள் என்னன்னா, ராஜா சொன்னா கூட கேட்க மாட்டாங்க, படை தலைவன் சொன்னாதான் கேட்பாங்க. ஏன்னா அந்த படைத்தலைவனுக்கு தான் முழு அதிகாரமும் உண்டு. ராஜா படைத்தலைவனுக்கு தான் சொல்லுவாங்க, படைக்கு சொல்ல மாட்டாங்க. அப்போ அந்த வீரர்களுக்கு தலைவனாய் இருக்கக்கூடிய நாகமான் என்கிறவன் தன்னுடைய ஆண்டவனாகிய எஜமானாகிய ராஜாவினிடத்துல பெரிய மனுஷனாயிருந்தான். அவன் சொல்றதுதான் அந்த நாட்டுல சட்டம். ராஜா அவனை தான் பெரிய மனுஷனா வச்சிருந்தான். அவன் கையை நீட்டென்றால் நீட்ட வேண்டும், மடக்கென்றால் மடக்க வேண்டும், உட்கார்னா உட்காரணும், எழுந்திருனா எழுந்திருக்கணும், ஓடுனா ஓடணும். அப்பேற்பட்ட அதிகாரத்தை ராஜா அவனுக்கு வழங்கி உள்ளார். அவனுடைய பெயர் நாகமான், பெரிய மனுஷன், எண்ணிக்கை உள்ளவன். எத்தனை எண்ணிக்கை வந்தாலும் அவன் தான் பெரியவன். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை, அது அவனுக்கே தெரியாது, கர்த்தருங்கிறது யாருன்னு தெரியாது. ஆனா அவனுக்கு ஒரு பெரிய வெற்றியை கடவுள் ஏற்கனவே கொடுத்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் தான் கொடுத்தார் என்பதை அவனே அறியாத ஒரு வாழ்க்கை அவனுக்கு. அவனை ஆண்டவர் நேசிக்கிறார். காரணம், அவனிடத்தில் அவ்வளவு நல்ல குணங்கள் இருந்திருக்கும். நீதி செய்திருப்பான். ஆண்டவர் அவனை ஆண்டவருடைய பார்வையில அவனை மிகவும் மெச்சி அவனுக்கு பல வெற்றியை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகாபராக்கிரமசாலி, அவன் பராக்கிரமசாலி, ஆனா உடம்பு குஷ்டரோகம். இந்த இடத்துல பாருங்க, இவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி, எப்பேற்பட்ட யுத்தத்திலையும் ஜெயிக்கிறவன், ஆனா அவனுடைய உடம்பு குஷ்டரோகம். விரல் குறைஞ்சே போய்கிட்டு இருக்கும், ரத்தமும் சீழும் வெளியே வந்து கொண்டே இருக்கும். இவன் ஒரு முறை ஒரு நாட்டில் போய் சண்டை போடும்போது அந்த நாட்டில் சிலரை கைது பண்ணி கூட்டிட்டு வந்து வேலைக்காரிகளுக்காக கூட்டிட்டு வராங்க. அப்போ ஒரு சிறு பெண்ணை சிறைபிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார். கடவுளுடைய பிள்ளைகள் வாழக்கூடிய இடத்துல ஒரு யுத்தம் நடக்குது. அதுல இவன் ஜெயிச்சு அங்க இருக்கிறவங்க எல்லாம் கூட்டிட்டு வராங்க. அதுல ஒரு சிறுபுள்ள நாகமானுடைய மனைவிக்கு துணையா வேலை செய்யறாங்க. இந்த சிறு பெண்ணுக்கு என்ன ஒரு தெய்வ பயம் குறையாமல் இருக்கிறது என்பதை நீங்கள் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். ஜபம்னா என்னமோ நம்ம ரொம்ப அற்பமா நினைக்கிறோம். ஜபம் மிக மிக வலிமையானது. அது கடவுள் நேசிக்க கூடியது. உன் வாழ்க்கையில ஜபத்தினால நீ எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம். இந்த ஜபம் இல்லைன்னா, நான் எந்த கரும்பு தோட்டத்துல மாந்தோட்டத்துல மாங்காயை பார்த்துக்கிட்டு கரும்பு பார்த்துக்கிட்டு கிடக்கிறேன்னு தெரியாது, விவசாயம் பண்ணிக்கிட்டு. ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால, ஜபத்துக்குள்ள வந்ததுனால ஒரு மாறுதல், மாபெரும் மாறுதல். அங்கே பார்க்கும் பொழுது அந்த பெண்ணு அந்த எஜமாட்டிக்கு பணிவிடை, வீட்டுல வேலைகள் செய்து கொண்டு சாப்பாடு ஆக்கிக்கிட்டு வீட்டு பாத்திரங்களை தொடச்சிக்கிட்டு உதவியா, பல விதங்கள்ல உதவியா இருக்கிற அவள் சிறு பிள்ளை. அவள் பார்க்கும் சைஸ்ல சின்ன பிள்ளைங்கனாலே அப்படிதான். தாவீது எல்லாரோட இளையவர், 8வது பையன். ஒரு பெரிய அரக்கனை கொல்வதற்கு அவர் கையில 5 கல்லை மட்டும் எடுக்கிறாங்க. சில போதகர்கள் சொல்லுவாங்க, அது எதுக்கு 5 கல் எடுக்கணும், அவருக்கு கொஞ்சம் நம்பிக்கை குறைச்சலான நம்பிக்கை உடையவர். எப்போதுமே கள்ள போதகமும் ஆண்டவருடைய போதகத்துக்கு நிகராக தான் இருக்கும். அதுல விவரம் தெரிஞ்சு புரிஞ்சு ஆவிக்குள்ள இருக்கிறவங்க தான் நல்ல ஒரு சத்தியத்துக்குள்ள வளருவாங்க. அவருக்காக எடுக்கல. அந்த அரக்கனுடைய வம்சத்துல இன்னும் 4 பேர் இருக்கிறாங்க. இவனை நான் கொல்லுவேன், இந்த 4 கல்லும் அந்த 4 பேர்த்த கொல்வதற்காக எடுத்து வைக்கிறேன் என்று தன்னுடைய சந்ததிக்காக ஆண்டவருக்குள்ளே தேர்ந்தெடுக்கிறார் 5 கற்களை. அவர் 5 கல்லை எடுக்கிறாரு. அந்த 5 கல்லை நீங்க பாத்தீங்கன்னா அந்த பையில அதிசயம் இருக்குது. அவரு மாட்டி இருக்கிற அந்த பையில அந்த அதிசயம் இருக்கிறது. அதே மாதிரி நம்ம பக்கத்துலதான் அதிசயம் இருக்கு. அது அறியாதபடி, புரியாதபடி, தெரியாதபடி, தெளிவில்லாதபடி மரம் மண்டைகளா முட்டாள்களா இன்றைக்கு அநேக விசுவாசிகள். உடுக்கிறது, சோறு கிடைக்குமா, பணியாரம் கிடைக்குமா,
ஒரு வீட்டுக்குள்ள போனாக்கா இதுலயும் பூந்து இது என்ன அது என்ன. நமக்கு இருக்கக்கூடிய அந்த மேலான பார்வையை விட்டு நம்ம கீழே போகவே கூடாது. உனக்கு வேண்டிய, உங்களுக்கு வேண்டிய அப்பமும் தண்ணீரும் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. அது காகத்தின் மூலமாக கூட உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்களுக்கு வேண்டிய ரசம், ருசியுள்ள ரசம் வெறும் தண்ணீர் மூலமாக இறைவன் கொடுக்க முடியும். நீ இறைவனுடைய நாமத்தில காலமே எழுந்திருக்கும் பொழுது உன்னுடைய ஜெபம் வல்லமையா இருந்தா இறைவனுடைய ஒத்தாசை இறங்கி வருவது மிக மிக சாதாரணமாக இருக்கும். இந்த பெண்ணுக்கு கிடைச்சிருக்கிற பாக்கியம், அவ எத்தனை பேரை கூட்டிட்டு போனாலும் அவளுக்குள்ள இருக்கிற விசுவாசத்துக்கு ஏற்ற ஒரு வீடு. அவ விசுவாசம் நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பதற்கு அங்க நாகம்மாவுடைய கையில குஷ்டரோகம் வளருது. அது குணமாகல. நாகம்மான் பார்க்காத டாக்டருங்களா? ஒரு நாட்டுக்கே ராஜாவுக்கு அடுத்த பதவியில் இருக்கிறவன். ராஜாவுக்கு கூட அதிக மதிப்பு இருக்காது, அவருக்கு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தான் மதிப்பு. ஆகவே இறைவனுக்குள்ள அந்த பொண்ணுக்கு நிறைய விசுவாசம். ஆனா தொழிலும் ஒரு இன்னொரு அம்மாவுக்கு போய் கீழே அடுப்படி வேலை செய்யறது, பாத்திரம் கழுவுறது, கூட்டுறது, கொள்றது, ஏதோ அந்த அம்மாவுக்கு துணையா இருக்கக்கூடிய ஒரு வேலை. பாருங்க, தன்னையும் தன் வேலையும் அவள் நினைக்கவில்லை. அந்த வீட்டு எஜமான், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குறைவு நீங்கி இயேசு மகிமைப்பட ஒரு எண்ணம் கொண்டு வருகிறாள். அவள் தான் அந்த சிறுபெண். ஒரு ஆல்ரெடியா சொல்லாங்களா? அந்த எஜமானு கிளவுஸை எடுத்து மாட்டும் போது, உத்தியோகத்துக்கு போகும்போது மாட்டும் போது கையில ரத்தம் சீடெல்லாம் தொடச்சிட்டு அதை மாட்டும் போது அவருடைய மனசுல வேதனை. ஐயோ, நம்ம வேற நாட்டுல இருக்கிறோமே, நம்ம நாட்டுக்கு போச்சோன்னா இவர் போவாரா? பல எண்ணங்கள், பல நாள். ஆனா ஒரு நாள் துணிந்து சொல்ற அவங்க முதலாளி அம்மாட்ட, நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் நம்முடைய முதலாளி சமாரியாவில் இருக்கிற தீர்க்க தரிசனத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றார். ஒரு ஆளிலே சொல்லாங்களாங்க. என்ன விசுவாசம்! ஒரு சின்ன பிள்ளை. இன்றைக்கு நாம அந்த நம்முடைய விசுவாசத்தை குலைக்கிறதுக்கு உண்டான உற்சாகத்துல நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுல ஒண்ணு செல்லு. செபிக்க நேரம் இருக்காதுங்க. செல்லு விடிய விடிய பார்க்கிற நாய்களை நான் பார்த்திருக்கிறேன். ஏன்னா நாய் தான் தூங்காம காவல் காக்கும். இப்ப செல்லுக்கு காவல் இந்த நாய்ங்க. என்னங்க அப்படி வந்துச்சு? ஓ, அப்படியாச்சா? அடுத்த வாரம் பாருங்க, இந்த கோயில் வரவே வேண்டாங்க. பன்றிகளை வளர்க்க நான் விரும்பலிங்க. 4 பேர் 4 சிங்கம். எங்க ராசாத்தி மாதிரி இருந்தா பாருங்க ரெபேக்கா, அது மாதிரி 4 பேர் இருந்தாங்க. இந்த உலகத்துக்கே நான் ஊழியக்காரனை சுத்தி வந்துருவேன். நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பாக்கியங்க. அவ அடிமையா தான் போயிருக்கிறான். அவளுக்கு கிடைச்ச பாக்கியம் இயேசுவை குறித்து சொல்ல, இன்னும் ஆண்டவரை பத்தியே சொல்லல. ஊழியக்காரர் அது அவர் பார்த்துக்குவாரு, அது அவர் வேலை. இவங்க சொல்லுவாங்க சத்தியம், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். என்ன ஜெபம் பண்ணுவேன் நீங்க சொல்றது? நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். எல்லாருமே தான் நம்ம சொல்றோம். ஒரு 5 நிமிஷம் முட்டி போட்டிருப்பியா? முட்டி போட்டிருந்தா அந்த வார்த்தை நல்லது, அதுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பார். இந்த சிறு பெண் பாருங்க, எந்த யோசனையும் இல்லை எங்க நாட்டில் இருக்கிற எங்க ஊழியக்காரத்துல. இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி, அந்த ஊழியக்காரர் பேர் என்ன கண்ணா? இவ சொல்ற அந்த ஊழியக்காரர் பேர் என்ன? என்னவா? எலிசா. எலியாவிட்டிருந்து பயிற்சி பெற்று வந்து இவ்வளவு வல்லமையா பிரசங்கம் பண்றோம். ஏதோ ஒரு 10 பேர் ஊழியத்துக்கு கிளம்பிட்டு இருக்கிறீங்க, ஊழியம் செய்யறீங்க. அந்த ஊழியத்துல இந்த பெண்ணு போல ஒரு பெரிய அற்புதமும் பெரிய சாட்சி உங்களுக்கு உருவாகும். அதை நீங்க எதிர்பார்க்காதீங்க. நீங்க செய்ய வேண்டிய ஊழியத்தை உண்மையா செய்யுங்க. ஆமென். மகிமையை அவர் கொண்டு வந்து சேர்ப்பார். ஊழியமே செத்து போன இடத்துல போய் நீட்டா ஊழியம் செய்யறாப்புல, அது அவங்களுடைய விசுவாசம். ஊழியத்தை அநேகர் சேர்ந்து கும்பலா கெடுத்துட்டாங்க. சரி, எப்படியாவது ஒரு விதையாவது முளைச்சு வந்தா அது ஒரு நாளைக்கு இந்த பெண்ணு மாதிரி வரலாம். சரி, நம்ம செய்யறது நிமித்தம் அங்க பலன் கிடைக்குதோ இல்லையா, நம்ம வீட்டார் சந்ததி ரட்சிக்கப்படுவார்கள். சிலருக்கு அந்த ஊழியத்தின் மீது வாஞ்சையோ அபிஷேகமோ அக்கறையே கிடையாதுங்க.
ஒரு நாள் கோயிலுக்கு வந்துட்டுமா ரைட்டு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டுமாங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக நீங்கள் சோத்திரம் பண்ணணும், ஊழியம் செய்யணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணாத ஊழியம் பிரயோஜனம் இல்லை. அதான் சொல்லணும்ல, இந்த நம்ம கண்ணை மூணுன்னு தான் அதையும் இதையும் கேட்பாங்க. நம்ம என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு, ஏன் கூப்பிட்ற காது கேட்கலையா, நம்ம என்ன மிருகமா? ஆவியானவர் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை, ஆவி இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த பெண்ணு பாருங்க, தான் எஜமாட்டிக்கிட்ட எந்த விதமான என்ன பிரச்சனை வருங்கன்னு யோசனையே இல்லை. ஒரு குஷ்டரோகம், வேற ஒரு காய்ச்சலா போனோன்னே ஏதோ மருந்து கொடுத்தோன்னா சரியா போச்சுன்னு சொல்றதுக்கு அப்படியே இல்லை. குஷ்டரோகம் நீங்குங்கிறான். சத்தியம்னா சும்மா அனலும் இல்லாம குளிரும் இல்லாம செய்யக்கூடாது. வல்லமையா, அவனுடைய வல்லமை இறைவனுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். அப்பா நீங்க நல்லா ஜெபம் பண்ணிருக்க, அந்த திருப்தி உங்களுக்கு தெரியும். இன்னொருத்தர் சொல், ஜெபம் பண்ணினாலேங்க உங்க முகத்துல தெரியும். நாங்க 10 நாள் உபாசம் இருக்கிறோம், எதுவுமே சாப்பிடல, 3 வேளையும் சாப்பிடல. யாரு? நானு, ரெபேக்கா, இன்னும் ஒரு சிலர். அப்போ ஒரு கூட்டம் புளியம்பட்டில் நடக்கிறது, வெளியில மேடை போட்டு நடத்துறாங்க. எங்களுடைய பிரின்சிபால், எனக்கு பிரின்சிபாலா இருந்தவர், அவருடைய குரூப்போடு ஒரு வெள்ளைக்கார துறையோட வந்து அங்க பிரசங்கம் நடக்குது. ஆண்டவர் பிள்ளைகளுக்கு விரோதமான ஒரு குரூப் சைக்கிள் செயின் அதெல்லாம் எடுத்துட்டு அப்படியே கை கோத்து நிக்கிறாங்க சுத்தி. அந்த மீட்டிங்ல நான் இல்லை, ஆனா ரெபேக்கா இவங்களெல்லாம் நான் அனுப்பிச்சு விடுறேன், நீங்க போய் அந்த கலந்து கொண்டு வாங்க. அந்த ஸ்தாபனத்துல சாப்பிட்டு படிச்சு வெளியே வந்தவன். இப்ப நம்ம அதுல இல்லைனாலும் நம்ம ஊருக்கும் பக்கத்தில் நடக்கும்போது நீங்க போய் அந்த சபையாரோட கூட சேர்ந்து ஒற்றுமையா இருந்து வாங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்டேன். அப்போ என்னுடைய வண்டி பவானி சாகர் நோக்கி போய்கிட்டு இருக்கு, டெம்போ பால் ஏற்றிட்டு போகுது. அப்போ என்னை போன்ல கூப்பிடுறாங்க, எங்க இருந்தாலும் உடனே இங்க வாங்க, மேடையில் கலாட்டா நடக்குது, சைக்கிள் செயின் அடிச்சுட்டு வந்து பாஸ்டர் அடிக்க போறாங்க, உங்க பிரின்சிபாலுக்கு அடிக்க போறாங்க, மேடையை விட்டு இறங்கணும்னு. உடனடியே அவனை நான் வண்டியை நான் தான் ஓட்டிட்டு போனேன், வண்டியை மாற்றி விட்டு டிரைவரை மாற்றி விட்டு உடனே இறங்கி வந்தேன். இந்த மாதிரி சொன்னாங்க, பார்த்தா சுற்றி சைக்கிள் செயினோட. சரி ஒன்றும் பதற வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அதே இடத்துல அந்த மேடைக்கு பக்கத்தில் நின்று ஒரு ஜெபம் பண்ணிட்டு நேராக எம்எல்ஏ வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறேன். அப்போ எம்எல்ஏ வந்து நம்முடைய அவர் பேர் எனக்கு மறந்து போச்சு, என்னம்மா, வி.கே. சின்னசாமி. அவருக்கு ஃபோன் அடித்தேன். என்ன சாமியாரே, என்ன இந்த நேரத்தில் நம்முடைய ஜெப கூட்டங்க நடந்துகிட்டு இருக்கு, அவங்க எந்த கட்சிக்காரங்களும் தெரியல, சைக்கிள் செயின் அதெல்லாம் வச்சுக்கிட்டு இது பண்ணுறாங்க, நீங்கள் ஒரு ஸ்டேஷனுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்கள், நான் அங்கே போகிறேன் ஸ்டேஷனுக்கு அப்படின்னு. அப்போது அவர் உடனே கூப்பிட்டு சொல்லிட்டார், அங்கே சப் இன்ஸ்பெக்டர் ஒரு கவுண்டர், அவர் நம்பியிருக்கும் வந்தார் கொஞ்ச நாள். அப்போ அவர்கிட்ட போகும்போது, ஏன் சார் ஏசுனாரை பற்றி சொல்கிறாங்க, இதுக்கு எதுக்கு சார் அங்கெல்லாம் சைக்கிள் செயின் வச்சுட்டு நிற்கிறானுங்க அப்படின்னு. அவங்கெல்லாம் வந்து பிறப்பிலே வந்து இந்தியா இந்துக்குங்கிற கொள்கைங்க, அதெல்லாம் நான் சீக்கிரம் விரைவில் தெரியும், இப்போதைக்கு அதை ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்க எதிராக வந்திருக்காங்க. உடனே 2 போலீஸ்காரரை அனுப்பி, பாஸ்டர் கூட போங்க, அங்கே இன்னும் தேவைப்பட்டால் 10 போலீஸ்காரங்களை உடனே அனுப்புகிறேன், தடியடி வந்தால் கூட அடித்து துரத்துங்க அப்படின்ட்டு. எங்கள் பிரின்சிபால் வெள்ளைக்காரனுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு மேலே நின்றுட்டு இருக்காங்க. அப்போ நான் ஒரு நிமிஷம் பிரசங்கத்தை நிப்பாட்ட சொல்லுங்க அப்படின்னு நிப்பாட்ட சொல்லிட்டு என் கூட வந்த போலீஸ்காரருக்கு சத்தியம் சொல்கிறேன் ஆட்டோவில். அவர் சொல்கிறாரு, சார் எனக்கு இந்த கண்ணு இந்த துடிச்சிக்கிட்டே இருக்குது சார், இந்த பக்கம் ஒரு வழியாகவே இருக்கும் ரொம்ப நாள், அது சரியாக போயிடுமா அப்படின்னு. நீங்கள் வாங்க ஜெபம் நான் சரியாக போயிடுன்னு அவரை யூனிஃபார்ம்லேயே அங்கே கூட்டிகிட்டு போய் ஜெபம் பண்ண சொன்னேன். அது ஞானம் எங்கள் பிரின்சிபாலுக்கு புரிஞ்சிடுச்சு, ஜெயராஜ் ஏதோ ஒரு முடிவை கையில் எடுத்திருக்கான், சார் ஜெபம் பண்ணுங்கன்னு பிரசங்கத்தை விட்டு 5 நிமிஷம் அவருக்காங்க அந்த குழுவில் எல்லாரும் சேர்ந்து அவருக்கு ஜெபம் பண்ணாங்க. ஏன்னா போலீஸ்காரனே இங்கே வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் 4-5 போலீஸ்காரங்க சுற்றி நிற்கிறானுங்க, இது ஏதோ பிரச்சனையாக போகுது, நம்மளை அடித்து பெண்டை கெடுத்துருவானுங்கன்னு அவனும் துண்டை காணும் துணியை காணுன்ட்டு போயிட்டான். எங்கள் பிரின்சிபால் நினைச்சேன், ஜெயராஜுக்கு இவ்வளோ பவரா? நாமல்ல, நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். இதனால நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க. நான் சாதாரணமானவன், எங்கள் பிரின்சிபால் பெரிய கோடீஸ்வரர், ஆனால் அந்த கோடி அவரை காப்பாற்றல, ஜெயராஜ் அழையுங்கள் என்ற வார்த்தை அவரை காப்பாற்றியது.
ஜெயராஜை கூப்பிடுங்க எங்க இருந்தாலும். ஜெயராஜால முடியும். நான் அந்த ஸ்தாபனத்தில் இல்லை, இருந்தவன் வெளியே வந்துட்டேன். உடனே பிரின்சிபால் என்னை கூப்பிட்டு, ஜெயராஜ் உடனே என்னை வந்து பாருங்க அப்படின்ட்டு டக்குன்னு ஒரு செக்கு கிழிச்சு அதில் 25,000 ரூபா எழுதி என் கையில் கொடு. எனக்குலாம் பணம்லாம் வேண்டாங்க. இல்லை ஜெயராஜ், இது உனக்கு தனிப்பட்ட முறையில் கொடுக்குறேன், நீ உனக்குன்னு செலவுக்கு வச்சுக்கோ, குடும்பத்துக்குன்னு, உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சுலாம் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் அவர் கொடுத்துட்டு போயிட்டார். அப்புறம் நான் கோயம்புத்தூர்லேயே போய் மாற்றிட்டு வந்துட்டேன் பணத்தை. அவரை போய் பார்த்துட்டு ஒரு ஆப்பிள்லாம் வாங்கி கொண்டு கொடுத்து மாலையை போட்டுட்டு பார்த்துட்டு வந்தேன். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறேன்னா, நம்ம எடுக்கிற முடிவு, அந்த முடிவில் நமக்கே சந்தேகம், அதை வல்லமையாக செய்யக்கூடிய அந்த வழியை ஆண்டவர் காட்டுவார். அந்த வழியில் நம்ம போனால் போதுங்க. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஈரோட்டில் வந்துட்டு ஒரு பெரிய மீட்டிங்கில் அவர் கலந்து கொள்கிறாரு. அங்கே ஒரு பையன் போய் நின்று, ஐயா பிரைஸ்லாம் சோதரங்கயான்னு, பரவாயில்ல தம்பி, எல்லாம் மீட்டிங்லாம் நல்லா பண்ணியிருக்கிறீங்க, ஆளுங்கள்லாம் கூப்பிட்டுருக்குறீங்க, நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு. நம்பியூர். நம்பியூரில் எங்கே ஒருத்தர் இருப்பார், தீப்புரி ஜெயராஜ் அப்படின்னாராம். அவருடைய விசுவாசி தாங்க நான் அவன். ஓ வெரி குட். அந்த ஊழியம் அன்னைக்கு சாகாது. அவர்கிட்ட பயிற்சி எடுத்தாலே அது வித்தியாசமாக தான் இருக்கும். எங்கள் காலேஜ்லேயே பெரிய சாதனை படித்தவர் அவருப்பா, தீப்புரி ஜெயராஜ், நாங்கள் பட்டம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னார். ஏன் அப்பேற்பட்ட பாஸ்டர் ஒரு கேள்வி கேட்டார், தேவாலயம்னா என்ன அப்படின்னு. ரீட்டா தான் பதில் சொன்னாங்க. இந்த இடத்துல வெளியே உட்காந்து இதில் மீட்டிங் பந்தல் போட்டு, தேவாலயம்னா நாம தான் தேவனுடைய ஆலயம் அப்படின்னு சொல்லி. அப்போ இறைவனுக்குள்ள பாருங்க, நாம பெருமைப்படுவதற்கு ஒன்றுமல்ல, நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கடவுள் கொடுப்பார். அந்த ஊழியத்தை சரியா செய்ய கற்றுக்கொள்ளுங்க. அது யாருக்கு கிடைக்கும்னா, இறைவனை முற்றிலும் நம்புறவங்களுக்கு, இறைவனிடத்துல உண்மையாய் ஜெபிக்கிறவர்களுக்கு தான் கிடைக்கும். எல்லாருக்கும் கிடைக்காது. நம்ம ஒன்றும் வேஷம் போட்டுட்டு நான் ஊழியம் செய்யறேன்னு செய்யலாம், அதுல பிரயோஜனமே இல்லை. நீ நன்றாக ஜெபிக்க வேண்டும். உன் குறைவுகள் கர்த்தரால் நிறைவேற்றப்படும், நம்முடைய குற்றங்கள் மன்னிக்கப்படும். இந்த பெண்ணு சொல்ற பாருங்க, எங்க ஊழியக்காரர்கிட்ட போனா, தீர்க்க தரிசன போனா நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்ரோகத்தை நீக்கி விடுவார். இதை யாராவது நம்புவாங்களா? ஒரு ராஜாவினிடத்துல பெரிய ஆளா இருக்கிறவரு, எத்தனை ஆஸ்பத்திரியில அவர் போய் வைத்தியம் பார்த்திருப்பாங்க. ராஜாவுக்கு வைத்தியம் பார்க்கிற குருலாம் இருப்பாங்க, ராஜ மருத்துவ இருக்கும் அங்க அரண்மனைக்குள்ளேயே. சண்டையில் அப்படியே வெட்டிடுவாங்க, அந்த வெட்டு அப்படியே ஒட்ட முழுசும் வரும். அவங்க கொண்டாந்து ஒரு சாறு புழிஞ்சு அப்படி ஊத்துறாங்கன்னா அப்படியே அந்த காயம் 2 நாள் ஆறிடும். அப்பேற்பட்ட வைத்தியர் வச்சிருப்பாங்க அரண்மனைக்குள்ள. அப்பேற்பட்டவங்களால இந்த குஷ்ரோகத்தை நீக்க முடியல. இவன் உடனே போக முடியாது, அவங்க ராஜா அனுமதி வாங்கணும். ஒரு சேனாதிபதியா இருக்கிறோம், இன்னொரு நாட்டுக்குள்ள உடனே போக முடியாது. இவர் ராஜா அனுமதிச்சு இந்த வியாதிக்காக வரான், இவனுக்கு சுகப்படுத்துங்கன்னு ஒரு லெட்டர் கொடுக்கணும். இல்லைன்னா இவன் ரகசியமா போய் அந்த ராஜாவோட சேர்ந்து இந்த ராஜாவை அழிக்க போடுறான்னு ராஜ துரோக வழக்கு போடுவாங்க, தண்டனை கொடுப்பாங்க. இவன் போய் ராஜாட்ட கேட்கிற, ராஜா ஒரு லெட்டர் கொடுங்க, அந்த இஸ்ரேல் நாட்டுக்கு சமாரியாவுக்கு போகணும், நான் அங்க ஒருத்தரை போய் பார்க்கணுங்க, என் குஷ்டம் சரியா போட்டு. அப்படியா நாகமான், உடனடியா போ. இது ஒரு விதத்தில் நடக்கும். அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் என்ன நினைப்போம், என்னடா பைத்தியம், ஒரு சின்ன புள்ள சொன்னாலாம் அந்த நாட்டுக்கு போன்னு, அங்க போன குஷ்டம் சரி. இது ஏதாவது நம்ம மண்டையில் ஏதாவது இருக்குதா, அறிவு இருக்குதா இவனுக்கு? வெளியே சொல்ல முடியாது, ஏன்னா இவன் பெரிய அதிகாரி, இவன் தான் ராஜாவுக்கு அடுத்த ஆளு. என்னென்ன பேசுவாங்க தெரியுங்களா? இந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அது என்னமோ ஆளவளங்க, அம்மா உன்னை அம்மான்னு கூப்பிடுது. ஏன் அம்மாட்டு நேராக ஒரு 1000 2000 கேட்டுவாங்க, அதுக்கு ஒரு பொய் சொல்லுவாங்க இந்த தாய்காரி. அம்மா உன்னை அம்மான்னு கூப்பிட்டுச்சுமா, தாத்தான்னு கூப்பிட்டுச்சுமா. அதாவது இந்த குடும்பத்தை நடத்திருக்கும் போது எத்தனை பொய் பித்தலாட்டத்துக்குள்ள கிறிஸ்துவம் வளரணும்னா எப்படி வளரணும்? என் உயிரையே உனக்காக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவான் கல்யாணத்துக்கு முன்னாடி. அப்படிங்களா? நீங்க இந்த இடத்துல நீங்க வர வரைக்கும் நான் போகவே மாட்டேங்க, நீங்க வந்துருங்க அப்படின்னு. மழை வர மாதிரி இருக்கும், மழை வந்தாலும் நான் இங்கே தான் அடிப்பேன், இடி இடிச்சாலும் இங்கே தான் இருப்பேன், மின்னல் வந்தாலும் நான் இங்கே தான் இருப்பேன், செத்தாலும் நான் இங்கே தான் இருப்பேன், நீங்க வந்து தான் என்னை கூட்டிட்டு போகணும்னு. அவன் போவே இல்லை. போன் பண்ணா அது மழை வர மாதிரி இருந்து நானும் எங்க வீட்டுக்கு போயிட்டேங்கிறான். இதுதான் இந்த உலகத்தினுடைய அன்பு. ஆண்டவர் அங்கிருந்து வந்து உங்களுக்காக எனக்காக உயிரியே கொடுக்கிற அன்பு தான் நம்முடைய அன்பு. ஆப்பிளும் ஆரஞ்சும் டேஸ்டா தான் இருக்கும்.
என்னடா அன்னைக்கு அப்படி சொன்னாரு, இன்னைக்கு இது திங்க வேணான்னு சொல்லிடுவாரோ அப்படின்னு நினைக்காதீங்க. இது சுகாதார செய்தி அல்ல. ஆப்பிள் ஆரஞ்சு டேஸ்ட் தான், ஆனா அழுகி போனா அது வேஸ்ட் தான். ஆப்பிள் தான், ஆரஞ்சு தான், விசுவாசி தான். 40 வருஷம் விசுவாசி, 30 வருஷம் விசுவாசி தான். விசுவாசம் கெட்டு போனா அது வேஸ்ட் தான். இயேசுக்கும் பிரயோஜனம் இல்லை, நாட்டுக்கும் பிரயோஜனம் இல்லை, சபைக்கும் பிரயோஜனம் இல்லை. அது அழியாத டேஸ்ட்னா ஒண்ணுதான், அது ஏசாப்பாவின் அன்பு தான். ஆமென். அதை தேடுங்க. உலகத்துல எல்லாத்தையும் இறைவன் உங்களுக்கு கொடுப்பார். இப்ப இந்த இடத்துல இந்த பெண்ணு சொன்னா போய் ராஜாட்ட கேட்கறான். ராஜா லெட்டர் கொடுக்குறாரு. அந்த லெட்டரை எடுத்துட்டு அந்த நாட்டுக்கு போறான். இஸ்ரவேல் ராஜாவுக்கு அந்த தபாலை கொடுக்குறாங்க. நிருபம்னா தபால். அவன் அதை எடுத்துட்டு போய் குஷ்ரோகி நீங்கிட அனுப்பி இருக்கிற எழுதி இருந்தது. அதுல என்ன எழுதுறாங்கன்னா, அந்த ராஜாவுக்கு இவனை உன்னிட்ட அனுப்புறேன், இவன் என்னுடைய பிரதான மந்திரி, இவனுக்கு இருக்கிற குஷ்ரோகத்தை நீ நீக்கி விடுன்னு. இப்ப இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாங்கி வாசிக்கிறார். நாட்டுக்கு ராஜா, தேவனுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் அவர் ராஜா. தேவன் ஆளக்கூடிய நாடு, தேவன் பிறந்த நாட்டுக்கு அவர் ராஜா. அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஒரு மனுஷனை அவன் குஷ்ரோகத்திற்கு நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்பி தபால் அனுப்பினதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கும் நான் தேவனா? இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்று சட்டை கடிச்சுக்கிட்டு அழுகுறான். ராஜா கூடங்க அந்த தபாலை பார்த்துட்டு அழுகுறான், சட்டையை கிழிச்சுக்கிட்டு அழுகுறான். ஏடா நான் இறைவனாடா. அப்படின்னா ஜெபிக்கிறவர்களால் தான் முடியும். ஆமென். கரங்களை தட்டி நம்ம இறைவனை மகிமைப்படுத்தலாமா? இந்த ஜெபமும் சுகமளிக்கும் வரமும் உங்களிடம் தான் இருக்கிறது. இதை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க எங்கேயும் தேட வேண்டாம். அந்த சபைக்கு போற, இந்த சபைக்கு போற நாய்களை தேடாதீங்க. நீங்க ஆண்டவரை தேடுங்கள். மத்திய 7:7 சொல்றாரு, தேடுங்கள் பார்த்துடுவீங்க. நம்ம காலில் எழுந்திருந்தோடனே பவுடரை தேடுறதுன்னு நானும் தேடுவேன். குளிச்சிருந்து பவுடர் தான் நிறைய போடுவோம். அது கொஞ்சம் நேரம் போட்டு உட்காந்து அதுவே சரியாயிடணும். இன்னைக்கு என் பேரன் அதே மாதிரி போடுறான் பவுடர். இமானுவல் பையன், என்னடா இவ்வளவு போட்டிருக்கணும், அதெல்லாம் சரியா போடும், கொஞ்சம் நேரத்தில் தண்ணி எடுத்துக்குங்கிறான். அந்த ரத்தம் சாகிறதுல பார்த்தீங்களா? எங்க அப்பா தாத்தன் பெருமாள், அந்த தாத்தனுக்கு முன்னாடி பாட்டன் பேர் பாட்டன்கிட்ட இருந்து பெருமாளுக்கு வந்த ரத்தம், பெருமாள்கிட்ட இருந்த வைத்திலிங்கத்துக்கு வந்த ரத்தம், வைத்திலிங்கத்துல இருந்து ஜெயராஜுக்கு வந்த ரத்தம், ஜெயராஜ் இருந்து மெல்கிக்கிட்டு இருக்கு. எத்தனை தலைமுறை. பவுடர் வேண்டாம், அது வேண்டாமா, விடுமா, அழைக்க வேண்டாமா, அது தானா சரியா போயிடுமா அப்படிங்கிறான். என் பையன் எங்க அப்பா இங்கேயே வந்துட்டாரு, தேடிட்டு போக வேண்டியது நம்பியர், அவர் இங்கேயே இருக்கிறாரு அப்படிமா. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கறது பாருங்க, ராஜா பயப்படுறான் தபாலை கண்டு. ஏன்னா குஷ்ரோகத்தை நான் எப்படா நீக்க முடியும்? தேவனால் கூடாத காரியம் என்று வேதம் படிக்கிறவர்கள், வேதத்தை கேட்கிறவர்களுக்கு தான் தெரியும். ஆமென். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. மணியம்மா, குஷ்ரோக நோயை சுகமாக்க முடியுமா முடியாதுங்களா? அன்றைக்கு புளியம்பட்டில் நடந்துச்சுமா, அவங்க கண்ணுல பார்த்தாங்க. அப்படியே குஷ்டம் அந்த இது தளதளன்னு உள்ள இருந்து ரத்தம் சீலம் வருது. தொடுறதுக்கு எல்லாருமே கூச்சப்படுவாங்க, குஷ்டத்தை மட்டும் தொட மாட்டாங்க யாரும். நான் கூப்பிட்டு ஜெபம் பண்ணி அந்த எண்ணெயை பூசணும். மணியம்மா அவங்க எல்லாம் எண்ணெயை பூசி விட்டாங்க. இன்னைக்கு அந்த அம்மா சும்மா ஜம்முன்னு வியாபாரத்துக்கு போகுது. வராங்க வரல அதல்ல, விடுவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. வேலை மாலை விடுவிச்ச சந்ததியை கூட்டி கொண்டு அந்த ஆலயத்தில் உட்கார்ந்துருக்கு. ஆண்டவருக்கு பெருமை. ஏனுங்க எங்க வீட்டுக்காரர் சரியில்லைங்கோ அப்படின்னு மொட்டை அடிச்சுக்கிட்டு எப்சிவா டவுட்டா இருந்தா போகும்போது வாங்க, கீழே இருக்கிற போட்டோவை சாட்சியை காமிக்கிறேன். அந்த ஆள் கிடக்குறாமா, நீ வாமா அப்படின்னு. அன்னைக்கு வந்த போன இன்னைக்கு ஆளுக்கு எத்தனை முறை அடிச்சு கூட போக சொல்லி பார்த்தா போறது இல்லை. போன முறை வர கையெடுத்துக்க முடியாது, ஐயா என்னை இனிமேலாம் அடிச்சு கூடாது, எனக்கு வயசே ஆகி போச்சியா, தப்பு செஞ்சா மன்னிச்சுட்டு போய்யா, அடிக்கிற வேலையெல்லாம் வேண்டாம். ஆகவே இறைவனுடைய சன்னிதானத்துல இந்த குஷ்ரோகத்தை நீக்க ராஜாவால முடியாது, ராஜ குருவாலையும் முடியாது, வைத்தியனாலையும் முடியாது. இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபோது
அவன் நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொள்வானேன், அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டு என்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடு தன் ரதத்தோடு வந்து எலிசாவின் வாசற்படியில் நிற்கிறான். ஆமென். இந்த சம்பவத்தை மறந்துடாதீங்க, எப்போதும் மனசுல வச்சுக்கொள்ளுங்க. இந்த சம்பவத்துல இருந்த ஆண்டவர் தான் உங்களோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். எத்தனையோ பல லட்சம் பேர் கோயிலுக்கு வரலாம், அவங்களோட இல்லைங்கிறது நமக்கு அது வேண்டாத வியாக்கியானம் தேவையில்லை. எங்கே 2 பேர் 3 பேர் இருக்கிறீர்களோ ஒரு மனதோடு அங்கே அவர் இருக்கக்கூடியவராக இருக்கிறார். இப்போ நாகமானுக்கும் அந்த பொண்ணுக்கும் அந்த நாகமானுடைய பொண்டாட்டிக்கும் ஒரு மனது, வரும்போது சுகமா வருவாரு, அந்த நாட்டுக்கு போயிட்டாரு. இவர் போகும்போது கோணலான வழி போகுதுங்கிறது அது அவங்களுக்கு தெரியாது, அது சட்டம், அந்த வழியா தான் போய் ஆகணும் அவங்க. அது விசுவாசத்தை காத்துக்கொள்ளும். ரதத்தோடையும் குதிரையோடையும் ஊழியக்காரர் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறார். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் இருதய ரத்தத்தோடும் வந்து தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியில நிக்கிறான். என்ன கம்பீரம், உடம்புதான் குஷ்டரோகம், கை கால்லாம். ஆனா அந்த ரதத்துல வர்றது, குதிரையில வர்ற கம்பீரம், நான் சேனாதிபதி. இந்த நானுங்கன்னா சொல்ற வரைக்கும் சுகம் கிடைக்காது. இதாங்க இருக்கிற பாயிண்ட், நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. நான் அப்படியே சரணுக்கு அந்த கதையெல்லாம் இங்க செல்லாது. விசுவாசி அங்கதான் செல்லும், புரியுதா ரீட்டா? இதுதான் செல்லுபடி ஆகும். நான் இப்ப பிஷப் ஜெயர், அது செல்லாது. அது உலகத்துல வாழ்றதுக்கு ஒரு அடையாளம். உன் விசுவாசம் தான் உன்னை காப்பாற்றும், உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். மனுஷனால் கூடாதது தேவனால் ஒரு நாட்டில் இருக்க எல்லாராலையும் கூடல, இங்க ஒரு ஊழியக்காரனால கூடும்னு வந்து நிக்கிறோம். அப்படியே கம்பீரம், அப்படியே குதிரைகள் நிக்கிறது, ரதத்துல நிக்கிறது. ஆகவே இந்த இடத்துல பார்க்கும்போது வந்து நிக்கிறார். ஏன் நிக்கிறார் சொல்லுங்க, உங்க கற்பனை எப்படி இது பண்ணதில்ல? ஏன் நிக்கிறாரு? ராஜ மரியாதையோட அவரை கூட்டிட்டு போகணும். அவர் கொண்டு வந்திருக்கிற வெள்ளி தங்கம் பொண்ணுலாம் அதை அப்படியே வாங்கிக்கணும், எனக்கு கொடுங்க அப்படின்னு. அப்படி எதிர்பார்த்து வரான். தான் பெரிய ராஜா, பெரிய சேனாதிபதி. இங்க இருக்க நோவுல நொந்து கிடக்கிறது தெரியாது, நாத்தம் முடிச்சு கிடக்கிறது தெரியாது. ஆனா வெளி பேச்சு எப்படி இருக்குங்க, 2 பெரிய பேச்சு. இப்படிதான் அனைவரும் வாழ்ந்து ஏமாந்துட்டு இருக்கோம். பேச்சில் அல்ல, பலத்திலே கர்த்தர் கிரியை செய்கிறவர். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசப்படி அப்படி நிற்கிறார். அப்போது எலிசா அவனிடத்துல ஆள் அனுப்பி, அவன் அதை விட இருக்கேன், அவன் உருவத்துல தான் என்னைய நான் பார்க்கிறேன். அநேக நேரத்துல வணங்கிய போக மாட்டேன். எலிசா அவரிடத்துல ஆள் அனுப்பி வாசலுக்கு அனுப்புறாரு. அவர் வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு, யோர்தான்ல 7 தரம் அவனை போய் குளிக்க சொல்லு, அப்போது அவன் மாம்சம் மாறி சுத்தமாவான் என்று சொல்ல சொன்னான். இது ஏத்துக்கூடியது. வாசல் வந்து நிக்கிறாங்க, வாங்க சேனாதிபதி, வாங்க, வணக்கம், வாங்க உட்காருங்க, தேநீர் சாப்பிடுங்க, மோர் சாப்பிடுங்க, என் விசுவாசிகளை நான் வரேன்னு சொன்னா மத்தியானமா வாயா சொல்லி 6 மாசமாச்சு நீ நான் மத்தியானமும் வரல, நானும் போல அவளும் எனக்கு காய்கறி ஆக்கி போடல, ஆக்கி போடுறேன்னு சொல்றாள தவிர ஒரு நாள் ஆக்கி போடல. இதை நான் சொல்றது பெங்களூர்ல. ஆகவே இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா, அப்பொழுது எலிசா அவனிடத்துல ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தான்ல 7 தரம் குளி, யோர்தான்ல போய் என்ன பண்ண, நல்ல முங்கி குளிடா. அவனை என்ன நினைப்பேன்டா, இப்போ ஒருத்தன் நம்ம நாட்டில் வரான், அவனை போய் இங்க இந்த வாய்க்காலில் போய் குளின்னா என்ன நினைப்பேன்டா, நானு கங்கையில குளிச்சவன், வட இந்தியாவில இருந்து வராது, புண்ணிய நதியில குளிச்சவன், புனித நதியில குளிச்சவன், பாலால அபிஷேகம் எனக்கு பண்ணி இருக்கிறாங்க, என்னென்னமோ கதையெல்லாம் விடுவான். நீ எங்கே குளி, இங்க ஊழியக்காரன் வார்த்தை யோர்தான் தான், அங்க போய் குளி. அவனுக்கு என்ன வராதுங்க, அத்தனை கோபம். அப்ப நினைப்பான், என்ன நினைப்பான், இந்த சின்ன புள்ள பேச்சை கேட்டு, யார் பேச்சை கேட்டு, இந்த சின்ன புள்ள பேச்சை கேட்டு. 4 பேர் அப்படித்தானே சொல்லுவான், ஐயா அவதான் சொன்னா, உன் பொண்டாட்டி தான், பொண்டாட்டி மேல கோபம் வரும், அந்த புள்ள மேல கோபம். அதனால நீங்க போய் சத்தியம் சொல்லிடுங்க. காரியங்களை வாய்க்க செய்கிற ஒரு கடவுள், அவர் வாய்க்க செய்கிற வரையும்
அப்படியா பார்க்கலாம் தீக்கலாம் என்னென்னமோ சொல்லுவாங்க. நீ என்னவோ பண்ணிக்கோ, ஏன் இயேசுவாச்சு நீயாச்சு, சொன்ன சத்தியம் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், நான் சொல்ல விட சொல்லிட்டேன், அவ்வளவுதான். காரியங்களை வாங்கி செய்வேன், வெட்கப்பட விட மாட்டேன், ஒரு முடி உதற நான் விட மாட்டேன். அப்ப பாருங்க, இந்த நாகமானுக்கு ரதத்தை விட்டு இறங்கவும் முடியாது, உட்காரவும் முடியாது. உள்ள கொடுமை வேற, உள்ள நெய்னது வேற வடிஞ்சுக்கிட்டே இருக்கும். இனி கூட இருக்கிறவன் எல்லாம் பார்த்து மூஞ்ச பார்த்து காரித்துப்புற மாதிரி இருக்குமே, வீரர்கள்லாம் இருப்பாங்களே, அவனுக்கு அவமானம். அவன் சொல்லியும் இருப்பான், நான் போனோடனே அப்படியே ரதத்தை கண்டு குதிரையை கண்டு அந்த ஊழியக்காரர் வந்து அப்படியே என்னை வரவேற்று எனக்கு வந்து அப்படியே எண்ணெய் எடுத்து தொட்டு கையெல்லாம் நீவி காலை நீவி தலையை நீவி, அவன் எத்தனை கற்பனை பண்ணிட்டு வந்திருப்பான். அப்படியே போகும்போது கை அப்படி இந்த கிளவுஸ் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அப்படியே பொண்டாட்டிட்டு போகும்போது, ராஜாட்ட போகும்போது, இங்க பாருங்க எனக்கு குஷ்டம் நீங்கிடுச்சு, அந்த இவர் வந்து எனக்கு அப்படியே எல்லாம் அபிஷேகம் பண்ணாரு அப்படின்னு சொல்ல நினைச்சிருப்பான். அவர் சொல்ல போய் அங்க போய் குளிச்சுட்டு போக சொல்லு, சாதாரணமான வார்த்தை. இப்ப நாகமானுக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்க. பேருக்கு ஏத்த கோபம் வருது நாகபாம்புக்கு வர மாதிரி. அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் நினைக்கிறேன் சொல்ற பாரு, நான் சொன்னதே சொல்லியிருக்கான். அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகி கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்த குஷ்டத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டத்தை நீக்கி விடுவான் என்று நினைச்சிருந்தேனே. வாசிங்க, நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிற, குளிச்சா நல்லா போகிறதுக்கு இஸ்ரவேல்ல இருக்கிற தண்ணியை காட்டிலும் எங்க நாட்டுல இருக்கிற தண்ணி ஆப்னாவும் கற்பாரும், அட அதெல்லாம் கங்கைய போல, அதெல்லாம் பாருங்க. அப்பேற்பட்ட தண்ணியை விட்டு விட்டு இங்க வந்து இங்க இருந்து போய் மெட்ராஸ்ல போய் கூவத்துல குளிங்கன்னா எப்படி இருக்கும்? ஆறு தெரியுமா, ஆறு தெரியும்னு இந்த வடிவேல் கொண்டு போய் அங்க காமிப்பான், கூவத்தை காமியில குளி. அது மாதிரி கதையாயிடுச்சு இது. இதான் வேற ஆறு தெரியும். ஓ, நீ அந்தார சொன்னியான்னு கொண்டு போய் ஒரு பானம் குடிக்கிற பானம், அது என்னமோ சவன பேஜ ஒண்ணு காமிப்பான். அங்க இருக்கிற பர்பாரம் ஆப்பனாவோட இது ரொம்ப புனிதமான நதியா? பயங்கர கோபம் போய் இப்ப உக்கிரம் வந்துருச்சு, திரும்பி போறான். அவனா நம்ம நாட்டுக்கு போலாம். 13மா ஐயா நில்லுங்கய்யா, கோவப்படாதீங்க. நமக்கு ஃப்ரெண்டுங்க இருந்தா இப்படி இருக்கணுங்க, நம்மளை தூண்டி விட்டு நம்மளை கெட்டவன் ஆக்குறவங்களா தான் இருப்பாங்க. டே கொஞ்சம் என்ன டம்ளர் கூடிடா, கூடிச்சுன்னா எல்லாம் சரியா போடும்டா. ஒரு டம்ளர் எச்சா குடிச்சாச்சுன்னா சோறாயிடுமா வீட்டுல? நம்மளை நம்பி இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் கடவுளை பாக்குறாங்களோ இல்லையோ, அனுதினமும் நம்மளை பாக்குறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பனாய் வாழணும். அவன் தான் ஆண் பிள்ளை. ஆண் பிள்ளைன்னா அதான் அர்த்தம். சரி, இவங்க வந்து சொல்றாங்க, ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, ஆங்கிலத்தில் ஃபாதர்னு இருக்கும், தகப்பனே, அப்பா. கோபத்தில் வந்து அந்த அப்பாங்கிற வார்த்தை கொஞ்சம் கிரிய செய்யும், அப்பா அப்படின்னு சொல்லி. அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை, அந்த மலையில இருந்து குதினா குதிச்சிருப்பீல, இந்த நெருப்புல நடனா நடந்திருப்பீல, அப்படி ஏதோ ஒரு பெரிய காரியத்தை சொல்லி இருந்தா, யாகம் நடத்துன்னு சொன்னா சொல்லி செஞ்சிருப்பீல. எஜமானே, தகப்பனே, அந்த காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும் குளின்னு தானே சொன்னாரு, அப்பொழுது நீ சுத்தமாயிடுவேன்னு சொல்லியிருக்காருல்ல. அவர் உம்மோட சொல்லும் போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம், உன்னிட்டு தானே சொன்னாரு, அதை நிறைவா நீங்க போய் செய்யறதுக்கு என்னையா கஷ்டம் அப்படிங்கிறான். அப்பொழுது வாசிமா இறங்குறான். இப்பதாங்க கிரியை செய்யறார் பரிசுத்த ஆவியானவர். ஊழியம் செய்யறேன்னு சொல்றது இல்ல. உங்களுக்கு 1 மணி நேரம் ஜெபிக்க சொன்னாங்க பாஸ்டர்மா, அது ஒரு நல்ல பழக்கம். நீங்க ஜெபிக்கிறீங்க, சில விண்ணப்பத்தை சொல்லியிருக்காங்க. இப்ப அந்த யுத்தமும் ஒரு முடிவுக்கு வர மாதிரி இருக்குது, வருது வரல. நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டியது தேவனுடைய நோக்கம். என் ஜனம் ஜெபித்தார்களா என்பதுதான் கேள்வி. அப்போ நீங்க அதே மாதிரி உங்களுக்கு ஏவுதல் இருந்தா இந்த கோர்ட்டு கேஸ்ல நம்ம விடுதலை ஆகி வரணும். ஆமென். செரங்காட்டுல ஜெப வீடு கட்டணும்.
ஒரு இடத்த கால் தூசியை உதறி விட்டுட்டு வந்துட்டோம். ஒரு புதிய ஊழியத்தையும் புதிய ஆலயத்தையும் நம்ம என்ன பண்ணுங்க, அதுல நாங்க தான் இதை கட்ட காரணம் யாரும் சொல்ல முடியாது. உங்க தாய் எந்த நேரம் நீங்க அழுதாலும் புரண்டாலும் உங்களுக்கு ஆகாரம் கொடுத்து பால் கொடுத்து காப்பாற்றி ஆளாக்கிடுறாங்க. அந்த ஆளான தாய் தகப்பனுக்கு நாம் அந்த அளவுக்கு உண்மையாகி இருக்கிறோமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். உன் தாயும் உன் தகப்பனையும் கனப்படுத்து என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா அந்த தாய் குழந்தைய எப்படி கனப்படுத்தா? ஐயா தூக்கத்தை நினைக்கிறாளா? சாப்பாடு இருக்குதோ இல்லையோ அந்த குழந்தைக்கு பால் கொடுத்துருவான். ஆனா அந்த குழந்தை பெரிதாகும் போது அவைகளை நினைப்பதில்லை. அப்படிப்பட்ட ஈனர்களாய் வீணர்களாய் பரியாசக்காரராக நாம் இருக்கக்கூடாது. நாம் வேத பிரியர்களாய், வேதத்தின் மீது பிரியமுள்ளவர்களாய், உண்மையுள்ள மக்களாய் இருக்க வேண்டும். அந்த பெண்ணு நாடு விட்டு நாடு போனோம், தான் கற்றுக்கொண்ட போதகத்துக்கு உண்மையுள்ளவளாய் இருக்கிறார். இவருக்கு கோபம் வருது, அப்புறம் இறங்குது ஏறுது, அதெல்லாம் வேற. அவ சொல்ல வேண்டியது சொல்லிட்டா, இனி காரியத்தை கடவுள் தான் செய்து வைக்க வேண்டும். அவன் கோபப்பட்டு போகும்போது அவனுடைய உதவியாளர்களும் ஆண்டவர் போதனை கொடுக்கிறார். ஒரு பெரிய காரியத்தை செய்வீர, இதையே செய்யக்கூடாதுன்னு கேட்கிறாங்க. அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படி யோர்தானில் 7 தரம், நிச்சயமா ஒரு முறை ஒவ்வொரு முறையும் அவர் முழுகிட்டு கையை பார்த்துக்கிட்டு தான் இருந்திருப்பான். 1 ஆயிருக்கு, 2 ஆயிருக்கு, 3 ஆயிருக்கு. பார்க்கிறேன் அவனை போய், யார் எலியாவை போய், எலிசாவை போய் என்னென்னமோ அவங்களுக்குள்ள எண்ணம் வரும். அவன் வார்த்தையின்படியே, தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் நீங்க ஊழியக்காரருடைய வார்த்தையை நீங்க கேட்டா இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. ஊழியக்காரனை உயர்வாக மதிக்கிறவரும் நடத்துறவரும் ஆண்டவர். ஊழியக்காரனுடைய பொய்யும் பித்தலாட்டதும் பண்ணினா அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை அது நிறைவாக இருக்காது. யோர்தான்ல 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். ஒரு அல்லேலூயா சொல்லாங்களா? ஒரே வார்த்தை, என் ஊழியக்காரரிடத்தில் போனான். ஆகவே உங்களை நோக்கி வருவாங்க, சிறங்காட்டை நோக்கி வருவாங்க, ஜெபம் பண்ணுங்க. நம்பீரை நோக்கி வருவாங்க, ஜெபம் பண்ணுங்க. நீங்க அந்த விசுவாசம் உள்ளவங்களா? ஆஸ்பத்திரியை சொல்லாதீங்க, பொன்னுச்சாமி கிட்ட போ, கணேசன் கிட்ட போ, இவன் என் மாமன், அவன் என் மச்சான், ஒன்றுக்கும் பிரயோஜனம் இருக்காது. ஏன்னா உனக்கு விசுவாசம் இல்லாதனால உன் முட்டு வலிக்கு அங்கேயும் இங்கேயும் போக சொல்றேன். உனக்கு விசுவாசம் இருந்தா கண்ணை மூடு, கர்த்தருடைய பாதத்துல உட்காரு. ஒரு மனுஷனுடைய பாதத்தை தொட்டு நீவுறது போல ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி சோத்திரம் பண்ணு, துதி சோத்திரம் பண்ணு, பாடு. உன்னுடைய பாடலும் உன்னுடைய ஸ்தோத்திரங்களும், அவன் ஏகப்பட்ட ஆடுகளை செலுத்தினானா, உன்னால ஒரு ஆடு கூட செலுத்த முடியாது. அதனால உன் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அதிகமா செலுத்துங்க. அதுல உங்களுக்கே ஒரு திருப்தி வரணும். அவன் சுத்தமாயிட்டான். அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோட எல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்துல திரும்பி வருகிறான். முதல்ல வந்த விதத்துக்கும் இப்போ வர விதத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கு வேற தேவன் சாட்சி கொடுத்துட்டான், ரட்சிக்கப்பட்டுட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லாங்களா? பாருங்க, அவன் என்னென்னமோ காணிக்க கொடுக்குறான், அதெல்லாம் அவர் வேண்டாங்க அப்படின்றார். அதெல்லாம் எனக்கு வேண்டாப்பா, நீ சுகமாயிட்டே உன் நாட்டுக்கு போ. அப்போ அவன் கேட்குறான், எங்க ராஜா அந்த விக்கிரத்தை கும்பிடுவான், அவன் ரொம்ப தூளிச்சு இருக்கிறதுனால அவனை விழுந்து எழுந்திருக்க முடியாது, அவனை நான் தூக்கி விடுவதற்காக குனிந்து எழுந்திருப்பேன், அந்த சாமியை கும்பிட மாட்டேன் இனிமேல். ரட்சிக்கப்பட்டவன் ஒரு தீர்மானத்துக்குள்ள வரணும். நான் சபைக்கு வந்துட்டுனா என் சந்ததியை நான் இறைவனுக்குள்ள உருவாக்குவேன், பேரும் புகழும் கொண்டு வருவேன், ஆண்டவரை என் சந்ததியாருக்காக சொந்தமாக்குவேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் சாட்சியடையேன், நான் வெக்கப்பட மாட்டேன், என் வீட்டாரும் வெக்கப்படக்கூடாது. நமக்குள்ள ஐயோ இந்த கிறிஸ்தவங்க ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்ற நம்ம கோயில அநேகம் இருக்கிற கோபமும் வெறியும் நாய்க்கு வர மாதிரி இருக்குங்க. நாயோட கேவலமா இருப்பாங்க. அவங்களுக்கு கோபம் வந்தா வெறி. கிறிஸ்துவ அன்பு தான் இருக்கணும். உன் முகத்துல அதை பார்த்தா தெரியும். நான் தான் முன்னாடியே சொன்னேன், 10 நாள் உபாசம் இருந்து எங்க ஐயா வாங்க சந்திச்சோம். அப்போ அவருக்கு இடரலும் நீங்குச்சு, உலகத்தை அரசியல்வாதிகிட்ட இருந்து காப்பாற்றி விட்டோம். அப்ப இந்த 10 பேர்த்தையும் இங்க பார்த்து கேட்டாரு, உங்க முகம் வித்தியாசமா இருக்குதே, வெளிச்சமா இருக்குது உங்க முகம் எல்லாம்,
என்ன பண்றீங்க நீங்க? நாங்க 10 நாள் உபவாசம் இருந்தோம், முகத்துல தெரிகிறது என்று சொன்னார். ஒளி ஒளியை அறிந்து கொள்ளும். புரியுதுங்களா? நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். உன் வாழ்க்கையை யாருக்காகவும் வீணாக்காத. நீ கண்ட தேவனை எல்லாருக்கும் சொல்லு. அவர்தான் இயேசு. இயேசு என்றோடனே எனக்கு ஒரு இன்பம் பிறக்குதம்மா. ஒரு சினிமா பாடிக்கு பாடுறான், இயேசுன்னு சொன்னோடனே எனக்கு என்ன வருதுங்க? ஒரு இன்பம் பிறக்குதம்மா. இந்த காசி மீதினிலே அவர் போல் கண்டதே இல்லை. காசின்னு நம்ம காசி பாலத்தில் போய் பார்க்கறது இல்லை. காசி பாலத்தில் கோவில் இருக்காரு, அப்படியே இல்லை. இந்த உலகத்துல அவரை போல ஒருவரையும் நான் என்ன பண்ணல, கண்டதே இல்லை. ஆகவே அவர் உடனே பாருங்க, நான் ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் கட்ட உன் நாட்டில இருந்து கொஞ்சம் மண்ணு என்ன பண்ணிக்கிறேன், எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு போறார். இவர் திரும்பி போகும்போது அவர் நாடும் அவருடைய வீடும் எத்தனை மகிழ்ச்சியா இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்க. ஏன் உங்களுடைய ஆவியை அடக்கி நல்ல விசுவாசியா வந்து ஒருத்தருக்கு இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடக்கக்கூடாது? அந்த நாட்டினுடைய ராஜாவுக்கு அடுத்த ஆளுக்கே அற்புதம் நடக்குது. இப்ப அந்த பொண்ணை நீ வேலை விடுவாங்களா? அந்த வீட்டுக்கே அந்த பொண்ணை எஜமாட்டியா வச்சிருப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு கீழ்ப்படிஞ்சு இறைவனுக்குள்ள உண்மையாயிருங்க, அந்த ராஜரீக உயர்வுக்குள் இறைவன் நடத்துவார். ஊழியத்துக்காக ஒரு சாக்கு போக்கு, ஏன் கழுத்து நேராக தான் இருக்குது, இந்த ஒருத்தி தான் போய் இந்த கதவை இப்படி திறந்த உடனே அது ரீங்குதான் ரீன்ட்டு போறாங்க. நான் அதை பார்த்து எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அது சொல்ற சத்தத்துக்கு இவளுக்கு அதை பொறுக்க முடியல. ஒருத்தர் நல்ல சாட்சி சொல்லி நல்ல அது பொறுக்க முடியாது நமக்கு பேர். அங்க சொல்லுவாங்க, ஐயா என் பக்கத்துல உட்காந்துட்டு அந்த பொம்பளை இருந்தேன். உங்களை நீங்க மாறணுங்க. ஆசீர்வாதம் சும்மா வராதுங்க. தான் செய்யறது வேலை சிறு பிள்ளைத்தனமான வேலை, சின்ன பிள்ளைதான். ஒருவேளை கொடுமையா கூட இருந்திருக்கலாம், அல்லது இன்பமா கூட இருந்திருக்கலாம். ஆனா இயேசுவை மறக்காத ஜீவியம் அவளுக்கு. நல்ல சுகமும் நல்ல 3 வேளை சோறு கிடைக்குதுடா, ஆண்டவரை மறக்கல. அல்லது எடுப்பு நிறைய வேலை இருக்கு, அப்ப ஏற்பட்ட வீட்டுல, ஆண்டவரை மறக்கல. என் ஊழியக்காரத்திலே செல்வாயாதான், இவருடைய குஷ்டரோகம் நீங்கும் சத்தியம் சொன்னா. எனக்கு கணேஷ் ஊசி போட்டா தான் பிடிக்கும். எனக்கு இங்கெல்லாம் ஆகாது. ஈரோடு போகணும், இல்லைன்னா கோபி போகணும். செத்தாதான் செத்துட்டா என்ன ஆயிடு போகுது? எது மேல வேணாலும் மனுஷன் விரும்புவானுங்க. இந்த சாவை மட்டும் என்ன பண்ண மாட்டான், விரும்பவே மாட்டான். ஆனா சாவி எனக்கு ஆதாயம்னு சொன்ன பக்தர்கள் பைபிள்ல இருக்கிறாங்க. அடி உத அழிவு அவங்களுக்கு வந்த அந்த துன்பம் எல்லாம் மகிழ்ச்சியா எடுத்துக்கொண்டார்கள். இந்த பிள்ளைகள்கிட்ட நீங்க கற்றுக்கொள்ளுங்க, ஊழியக்காரர்கிட்ட எப்படி நடந்து கொள்ள வேண்டும். எபிரேயர் 13:17 வேதம் சொல்லுகிறது, உங்களை நடத்துகிறவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். முதல்ல உங்கள்கிட்ட இல்லாத அந்த பிசாசனுடைய குணத்தை எடுத்து போடுங்க. பைபிள்ல சொன்னது மாதிரி முதல் வசனம் சொல்லுகிறது, சங்கீதத்துல, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நம்மளுக்கு கூடி இருக்கிறவங்க சொல்லக்கூடிய ஆலோசனை முதல்ல துன்மார்க்க தெய்வ பயம் இல்லாத ஆலோசனைங்கிறத பாருங்க. தெய்வத்துக்கு பயந்த ஆலோசனையை கேளுங்க. சாலமோன் அவங்க அப்பா ஆலயத்தை கட்ட விரும்பும்போது ஆண்டவர் அனுமதிக்கல. சாலமோன் அனுமதிச்சோன்னா எவ்வளவு உண்மையா ஆலயத்தை கட்டி எப்படி பிரதிஷ்டை பண்ணி ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்குறான். என்னப்பா உனக்கு வேணா, இந்த ஜனங்களை வழி நடத்தக்கூடிய ஞானத்தை எனக்கு தாரும். அவன் கேட்காத பொண்ணையும் பொருளையும் கடவுள் கொடுக்கிறவன். அதனால கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று மத்திய 7:7 சொல்லுகிறது என்று சொன்னா, நீங்க தேவனுடைய சன்னிதானத்துல கேட்கிறது உண்மையா இருக்க வேண்டும். அதான் நான் முதல்ல சொன்னேன், ஜெபம்னு சொன்னா கண்ணமொன்னு. வானமே இடிஞ்சு விழுந்தா கூட நீங்க நகரக்கூடாதுங்க. அப்படி உயிரை காவந்து பண்ணி நீங்க காவந்து பண்ணி அந்த உயிரை காவந்து பண்ண முடியாது. தற்சமயத்துக்கும் காவந்துக்கு பண்ணிக்கலாம். நாளைக்கு ஒரு பாம்பு கொத்தினாலோ வேற ஒண்ணுல விழுந்துட்டாலோ உங்களை காவந்து பண்ண முடியாது. ஆனா இறைவன் காவந்து பண்ணா அவர் நினைக்கிற தீர்க்காயுசு வரைக்கும் நம்மளை காப்பாற்றக்கூடியவராக இருப்பார். நம்மளை மட்டும் இல்லை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய பேர பிள்ளைகளை ஆண்டவர் காப்பாற்றக்கூடியவராக இருப்பார். நான் எங்க வீட்டுல போட்டோவை பார்க்கும்போது பாருங்க, எங்க பாட்டி போட்டோவை பார்ப்பேன், அடுத்து எங்க அம்மா போட்டோவை பார்ப்பேன், அடுத்து என் பேர பிள்ளைங்களுக்கு பாஸ்டரம்மா பாட்டி. நாங்க எங்க குடும்பத்துல எங்க பிள்ளைகளுக்கு எங்க பேர பிள்ளைகளுக்கு அதிகமா நாங்க ரெபேக்கால தான் பாட்டியா சொல்லி கொடுப்போம். ஏன்னா அவங்க தான் உண்மை உள்ளவங்களா இருந்தாங்க, அதாவது 100% உண்மை உள்ளவங்களா இருந்தாங்க. 2 பிள்ளைங்களையும் இமானுவேலையும் சாமின்னு கையில பிடிச்சிட்டு ஒரு போட்டோ பிடிச்சி வச்சுப்பாங்க. அந்த போட்டோ காணுன்னு தேடினேன்னா ஒரு வீட்டுக்கு போறேன், ஒரு இதுல மறைச்சு வச்சிருக்காங்க அந்த போட்டோ.
ஏதோ ஒரு புக் எடுக்கலான்னு எடுக்கிற அந்த போட்டோ இருந்துச்சு, எடுத்து கொண்டாந்துட்டேன். கொண்டாந்து இங்கே எங்கள் வீட்டில் வச்சுட்டோம். அதை ரெபேக்கா அந்த குழந்தைங்களை ரெண்டையும் பிடிச்சிக்கிட்டு இருப்போம். எத்தனை விலை கொடுத்தாலும் அந்த அன்புக்கு ஈடாகாதுங்க. அதை விட 1000 மடங்கு அன்பு நம்ம ஆண்டவருக்கு உண்டு. அவருடைய தோளில் சுமக்கக்கூடியவர் நம்முடைய ஆண்டவர். நீங்க போறீங்களா, உங்க வேலையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதனாலதான் வாரம் ஒரு முறை ஊழியக்காரர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறதுக்காக உங்களை இங்க வர வைக்கிறாங்க. நீங்களும் நானும் கும்பிடுறதுனால அவருக்கு ஒன்றும் வந்துட போறது கிடையாது. நீங்களும் நானும் தொழுது கொண்டு அவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு நம்ம கடந்து வரனால தான் முடிவில் பிதாவாகிய தேவனுடைய அன்பு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் ஆசீர்வாதம் என்று சொல்றோம். நம்மோட என்ன சிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாவே அந்த ஆசீர்வாதத்தை கூறுறாங்க. ஆனா ஆசீர்வாதத்தை கூறும்போது அதை வாங்கி கொள்ளக்கூடிய தகுதி நமக்கு வேணும். ஆகவே உங்களுடைய கீழ்ப்படிதல் அந்த சின்ன பிள்ளையை போல. அதே மாதிரி சின்ன பையன் தான் எடுத்தார் 5 கல்லு கையில, அற்புதம் தான் பையில, அதிசயம் தான் நடக்க போகுது, எல்லாரும் பாக்குறாங்க. இந்த கோலியாத்தை கொன்னுட்டு அவர் திரும்ப கூட ஆடு மேய்க்க போறாருங்க. ஆண்டவர் விடல, ராஜாவா கொண்டாரு. அதனால நீ ஜெபம் பண்ணிட்டீன்னா நீ திரும்ப எங்க போறாலும் உன்னை விடவே மாட்டான். உன் ஆவி ஆத்மா சரீரத்தை பிடிச்சு கொண்டு வந்து நிறுத்துவான். அதனால இந்த பிள்ளைகளை சாக்கு போக்கு சொல்லி ஊழியத்தை கெடுத்துக்காதீங்க. உத்தியோகத்தை சொல்லி ஊழியத்தை கெடுத்துக்காதீங்க. வேற எதையும் ஊழியன்னு வந்தா ஊழியம்தான். நீங்க போங்க, உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் இங்கதான் இருக்கிறேன், என் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாம் அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறான். என் பேரை சொல்றான், எல்லா பரிச்சையும் ஒன்னா எழுதுறேன் போக சொல்லுவேன், போய் நீ கேளு அப்படிங்கிறான். எல்லா பரிச்சையும் ஒன்னா எழுத விடுவாங்களா? ஒரு பரிச்சைன்னா பரவாயில்ல. அவங்களுக்கு ஆச்சரியம் வேணும், பள்ளிக்கூடத்தையே மாற்ற பார்க்குறாங்க இவங்க. இதெல்லாம் குமுதாஸ் குளத்தில் படிச்சு வந்த ஒரு டேஸ் கூட்டம். இது ரவுடி கூட்டங்க, ரெபேக்கா கூட்டம் ரவுடி கூட்டம். இமானுவேல் மேலாம் கை வைக்க முடியாது பள்ளிக்கூடத்தில். அப்படியே ஒரு குறுப்பே போய் நிற்காங்க சண்டைக்கு. சாமி யாருக்கிட்ட வேணாலும் இது சண்டை பண்ணிங்க போய்ங்க, இந்த 3 பசங்கள்கிட்ட என்ன பண்ணிடாதீங்க, சண்டையே பண்ணிடாதீங்க. ராஜுகிட்ட, இமானுவேல்கிட்ட, சாமின்னுட்டு. அப்புறம் தான் மற்றவங்களாம் சேர்ந்தாங்க. அதே மாதிரி படித்து முடிச்சு வர்ற வரைக்கும் இல்லை. இமானுவேலுக்கு போகிறோம், அவன் தான் பள்ளிக்கூடத்தில் 2வது மார்க், அவ்வளோ மார்க் வாங்கியிருக்கிறான். ஆனால் கிறிஸ்துவனை போட்டாவில் போடுறதான்னு அந்த சொட்டத்தில் என் போட்டாவே அந்த வருஷம் போடவே இல்லை, இது பேனரே வைக்கல. அவன் இருந்துட்டு போகிறான். ஆனால் கடவுள் இவன் பேனர் வைக்கிறேன்னா பேனரை இறைவன் வச்சார். இன்னைக்கு ஒரு பெரிய அதிகாரியாக இருக்கிறான். இங்கே வரும்போது தான் சின்ன பையனாக இருக்கானுங்க. அவன் நிர்வாகம் பார்க்க எனக்கே பயமாக இருக்கும். நான் ஒரு நாள் சொன்னேன், சாமி மன்னிச்சிடுறான் அப்படின்னு. அப்பா ஒன்று உண்டு, உன் ஊழியம் உண்டு, அதில் மட்டும் நில்லு. நீ இந்த அத்தைங்களுக்கு சொல்கிற மாதிரிலாம் எனக்கு வந்து சொல்லாத. அவங்க தான் சீர்கிட்டு போனாங்க, உம்பிச்சை கேட்டு. நானும் அப்படி சீர்கிட்டு போக மாட்டேன், இது என் உத்தியோகம், நான் பார்த்துக்கிறேன்ட்டான். அதனால இறைவனுடைய சன்னிதானத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த பெண்ணை போல நிற்க கற்றுக்கொள்ளுங்க. அந்த தாவீது பிரசங்கத்தை அடுத்த வாரம் எனக்கு சந்தர்ப்பம் தான் நான் பண்ணுறேன், இல்லைன்னா அவங்க பண்ணுவாங்க. அதனால கடவுளுடைய சமூகத்தில் சின்ன பிள்ளைங்கன்னு பார்க்காதீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த பக்தியை ஊட்டி வளருங்க. குழப்பமாக பிள்ளைங்க பாருங்க, அது ஒரு பக்தியில் வராங்க. அவங்களுக்கு அதிகமாக யார் சத்தியம் சொல்லணும், நீங்களாவது வரீங்க போறீங்க. ஆனால் ஒரு உண்மை, இங்கே வந்த பிற்பாடு அவங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை நம்ம பார்க்குறோம். இன்னும் இதுலேயும் பெரிதான மாற்றத்தை தான் கடவுள் வைப்பார். அதை உலகமே பார்க்கும். ஒரு அலையிலேயே சொல்லாங்களா? கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார்.